Hi friends, welcome to 4-Star Studios. வாங்க இன்னைக்கு இந்த வீடியோல தீபாவளி ஸ்பெஷல் தேன்குழல் முறுக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியான முறுக்கு ரெசிபிங்க. இது செட்டிநாடுடைய ஸ்பெஷல் ரெசிபி. இந்த தேன்குழல் முறுக்கு ரெசிபிக்கு நம்ம காரம்லாம் எதுவும் சேர்க்க மாட்டோம். இதில் வந்து பச்சரிசியும் உளுந்தும் மட்டும்தான் ஒரு முக்கியமான ஒரு 2 இன்கிரிடியன்ட். இது மட்டுமே வச்சு ரொம்ப சூப்பராக இந்த தேன்குழல் முறுக்கு ரெசிபி நீங்களும் இந்த தடவை தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த முறுக்கு வந்து நல்லா வெள்ளை கலர்லேயே ரொம்ப சிவந்து போயிடாமல் வரதுக்கு முக்கியமான டிப்ஸ் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த டிப்ஸும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி நீங்கள் இதே மாதிரி அளவில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பரான தேன்குழல் முறுக்கு நீங்களும் செய்யலாம். இப்போ வாங்க இந்த முறுக்குக்கு நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். இது ஒரு 1.25 கிலோ அளவுக்கு பச்சரிசிங்க. மாவு பச்சரிசி இல்லைன்னா பலகார பச்சரிசின்னு கேட்டு கடையில் வாங்கிக்கோங்க. இந்த பச்சரிசியில் செஞ்சால் தான் முறுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். இப்போது இதை வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஒரு டம்ளர்லேயே உங்களுக்கு நான் வந்து அளவு உங்களுக்கு சொல்கிறேன். 1.25 கிலோ அப்படி இல்லைனாக்கா நீங்கள் இந்த மாதிரி டம்ளரில் வந்து ஒரு 6 டம்ளர் அரிசி அப்படின்னு நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. 6 டம்ளர் அரிசி அளக்கும் போது நல்லா கோபுரமாக அளக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி அளக்கிறது 1 டம்ளர் அப்படின்னு நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. இதே மாதிரி 6 டம்ளர் அரிசி பச்சரிசி நான் கோபுரமாக அளந்து இந்த தடவை முறுக்குக்கு எடுத்திருக்கேன். பாருங்கள், இப்போ இது 2வது டம்ளர் அரிசி. இந்த மாதிரியே அளந்து 6 டம்ளர் அரிசி நம்ம முதல்ல எடுத்துக்கலாம். பாருங்கள், இது கடைசி 6வது டம்ளர் அரிசியும் நான் அதில் சேர்த்துக்கிறேன். இப்போது இதே டம்ளரில் நம்ம உளுந்தும் அளந்துக்கலாம். 6 டம்ளர் அரிசி எடுத்திருந்தோம் இல்லையா, இதுக்கு நீங்கள் 2 டம்ளர் உளுந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். நல்லா முழு வெள்ளை உளுந்து உருட்டு உளுந்து வாங்கிக்கோங்க. நல்லா குவாலிட்டியான உளுந்தாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு முறுக்கு நல்லா சூப்பராக வருங்க. நல்லா கிறிஸ்பியாக நல்லா உபரியாக இருக்கும் நமக்கு மாவு. நல்லா 6 டம்ளர் இல்லைன்னா 7 டம்ளர் அரிசிக்கு கூட நீங்கள் 2 டம்ளர் உளுந்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 6 டம்ளருக்கு 2 டம்ளர் எடுத்திருக்கேன். நீங்கள் உளுந்தோடைய அளவு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கனாக்கா அரிசியை வந்து 7 டம்ளராக கூட எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து 2 டம்ளர் உளுந்து இதே மாதிரி கோபுரமாக அளந்து இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். இப்போது அரிசியை நான் வந்து கழுவலை, அதே சமயம் இதை ஊற வைக்கல, வெயிலில் காய வைக்கல, எதுவுமே பண்ணலைங்க. உளுந்து மட்டும்தான் நான் வரத்துக்கு போகிறேன். அரிசி வந்து நல்ல குவாலிட்டியான பச்சரிசியாக பார்த்து வாங்கிக்கோங்க. அதனால் இப்போ வந்து நம்ம இதை கழுவ வேண்டிய அவசியமோ இல்லை ஊற வச்சு மாவு அரைக்கணுங்கிற அவசியமோ கிடையாது. ஆக்சுவலாக இப்போது வெளியில் நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. தீபாவளி டைம் எப்போவுமே உங்களுக்கு மழையாக தான் இருக்கும். அந்த டைமில் நீங்கள் அரிசியை ஊற வச்சு கழுவிட்டு அதுக்கப்புறம் காய வைக்கணுங்கிறது முடியாது. காய வைக்கவே தேவையில்லை. நல்ல ஒரு சுத்தமான காட்டன் துணியில் கூட இந்த அரிசியை நல்லா தொடச்சி எடுத்துட்டு நீங்கள் இதை அப்படியே டைரெக்டாக மில்லில் அரைக்க கொடுத்துடலாம். நான் இன்றைக்கி அப்படியே தான் செய்ய போகிறேன். இப்போ உளுந்தை மட்டும் நம்ம நல்லா வறுத்துக்க போகிறோம். உளுந்து வறுக்கிறது மட்டும் கொஞ்சம் பக்குவமாக பார்த்து வறுத்துக்கணுங்க. உளுந்து வந்து ரொம்ப சிவந்து போயிடாமல் நல்லா அதை வாசனை வர வரைக்கும் வறுத்தா போதும். இப்போ பாருங்கள், நம்ம எடுத்துருந்த உளுந்தில் பாதி அளவு உளுந்தை எடுத்து நான் இப்போ வறுத்துட்ருக்கேன். உளுந்தை வந்து நீங்கள் இப்படி வறுக்கும் போது கொஞ்சம் எடுத்து கையில் பிடிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சுருக்குன்னு சுடணும். அது வரைக்கும் நீங்கள் வறுத்துக்கிட்டால் போதும். ஆனால் உளுந்துடைய கலர் மாறவே கூடாது. உளுந்துடைய கலர் மாறுச்சுன்னா நமக்கு முறுக்கும் வந்து செவந்து போக ஆரம்பிச்சிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா கலந்து விட்டு நம்ம இதை வந்து ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் வந்து உங்களுக்கு உளுந்து வந்து வாசனை மட்டும்தான் வரணும். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நீங்கள் வறுக்கக்கூடாது. அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. இப்போ கிட்டத்தட்ட நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. உளுந்து நல்லா வறுபட்டுருச்சு. நீங்கள் வறுக்கும் போதே உங்களுக்கு அந்த நல்ல வாசனை தெரியும். ஆனால் கலர் மாறல பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த பாத்திரத்தில் இருக்கிறது நம்ம இன்னும் வறுக்காத உளுந்து, இது வறுத்தது. ரெண்டும் பாருங்கள் கலர் மாறவே இல்லை. கலர் மாறாமல் ஆனால் நீங்கள் கையில் கொஞ்சம் அந்த உளுந்தை எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா உங்களால் பிடிக்க முடியாத அளவுக்கு நல்லா சுருக்குன்னு சுடும். அந்த அளவுக்கு இருந்தால் போதும். நீங்கள் உளுந்தை எடுத்துடலாம். கலர் மாறணும்னு நினைக்காதீங்க. இப்படி நிறம் மாறாமல் வறுத்த இந்த உளுந்தை எடுத்து இந்த மாதிரி ஒரு காட்டன் டவல் விரித்து அதில் போட்டு விட்டுடுங்க. நீங்கள் இந்த சூடான உளுந்தம் பருப்பை வந்து வறுத்த உளுந்தை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த சூட்டுக்கு, அந்த பருப்புடைய சூட்டுக்கு பிளேட்டில் வந்து தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு
காட்டன் துணியில் விரித்து விட்டிங்கனாக்கா உங்களுக்கு அந்த மாதிரி ஈரம் விடாது. அப்போ நம்மளுடைய உளுந்து வந்து நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும். அதனால நம்மளுடைய முறுக்கும் நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும். இப்போ இன்னொரு பாதி உளுந்து வச்சுருந்தோம் இல்லையா, பாதி அளவுக்கு அதையுமே நான் வறுத்துட்டு இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா பரப்பி விட்டுட்டு இது ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நல்லா ஆறிடும் உளுந்து. ரொம்ப நேரம் இப்படி வெளியில் வச்சுருந்திங்கன்னா மழை நேரத்துக்கு அதுக்கும் பதத்து போக ஆரம்பிச்சிடும். அதனால் கரெக்டாக ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறின பிறகு கையோடு இதை எடுத்து நம்ம வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடணும். அரைக்கும் போது நம்ம இந்த வறுத்த உளுந்தை அந்த அரிசியோட சேர்த்து ஒன்றா கலந்து தான் அரைக்க போகிறோம். இப்போ இந்த பச்சரிசியோட நீங்கள் இந்த உளுந்தை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 6 டம்ளர் பச்சரிசிக்கு 2 டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் 7 டம்ளர் அரிசிக்கு கூட இதே 2 டம்ளர் உளுந்து எடுத்துக்கோங்க. முறுக்கு நல்ல கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு ரொம்ப நிறம் மாறாமல் நல்ல வெள்ளையான முறுக்கும் கிடைக்கும். இப்போ நல்லா இந்த உளுந்தை இந்த அரிசியோட கலந்து விட்டுட்டு நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. மிஷினில் கொடுத்து அரைக்கும் போது நீங்கள் முறுக்கு செவந்து போகாமல் இருக்கிறதுக்கு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மிஷினில் வந்து வேறு ஏதாவது பலகாரங்களுக்கு கொடுத்து, அதாவது கடலைப்பருப்பு அந்த மாதிரி ஏதாவது கொடுத்து அரைச்சிருப்பாங்க. கோதுமை அரிசி அரைச்ச மிஷினில் மட்டும்தான் அரைக்கணும். கோதுமையோ இல்லை கடலைப்பருப்போ கொடுத்து அரைச்ச பிறகு அதுக்கப்புறம் நம்மளுடைய முறுக்கு மாவை போட்டு அரைச்சாங்கனாக்கா அந்த கடலைப்பருப்பெல்லாம் நம்மளுடைய முறுக்கு மாவில் மிக்ஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுடைய முறுக்கு வெள்ளையாக வராது, செவந்து போய் தான் வரும். அதனால் நீங்கள் எதுக்கும் ஒரு 1/2 கிலோலேருந்து 1 கிலோ பச்சரிசி வாங்கி மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிட்டு உடனடியாக நம்மளுடைய இந்த முறுக்கு மாவை கொடுத்து அரைச்சி வாங்கிட்டிங்கன்னா வேறு எந்த ஒரு பொருளும் நம்மளுடைய முறுக்கு மாவில் மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். அதை நீங்கள் கொஞ்சம் மெனக்கட்டு நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே சமயம் இன்னொரு டிப்ஸ் என்னன்னாக்கா, நீங்கள் முறுக்கு மாவு அரைச்ச உடனே அப்படியே சூட்டோடு வாங்கிட்டு வராமல் நல்லா கொட்டி ஆற வச்சுட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் அந்த மாவு சூடோடு இருந்தால் கூட நம்மளுடைய முறுக்கு வந்து செவந்து போயிடும். இந்த மாதிரி டிப்ஸ் மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சு முறுக்கு மாவை அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். இப்போது நான் சொன்ன மாதிரி முறுக்கு மாவை அரைச்சி நல்லா கொஞ்சம் பரப்பி ஆற விட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி வாங்கிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய முறுக்கு நல்லாயிருக்கும். நல்ல பவுட்ரு மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ இந்த அரைச்சிட்டு வந்த முறுக்கு மாவை நம்ம கண்டிப்பாக சலிச்சிட்டு தான் நம்ம முறுக்கு செய்ய ஆரம்பிக்கணும். அப்போ தான் நமக்கு ஏதாவது ஒரு சில அரிசியோ பருப்போ அரைப்படாமல் இருந்தால் கூட நமக்கு அது வந்து நம்மளுடைய முறுக்கு மாவில் மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். அந்த மாதிரி 1-2 அரிசி பருப்பு அரைப்படாமல் இருந்தால் நீங்கள் எண்ணெயில் முறுக்க போடும்போது அது மேலே அப்படி வெடித்து தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கட்டாயமாக 2 தடவை 1 தடவை சலிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம முறுக்கு ரெடி பண்ணலாம். நான் இன்றைக்கி இந்த அரைச்சிட்டு வந்த எல்லா மாவையுமே முறுக்காக ரெடி பண்ணிக்க போகிறேன். நீங்கள் கொஞ்சமாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சலிச்சு வச்சுருக்கிற மாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே கூட இந்த முறுக்கு மாவு தேன்குழல் மாவை நீங்கள் வந்து 6 மாதம் வரைக்கும் கூட வச்சுருக்கலாம். ஒன்றுமே ஆகாது. அதுக்கு மேலே நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ வேணுமோ அப்போ கொஞ்சமாக எடுத்து நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி தீபாவளிக்காக செய்கிறோம் அப்படிங்கிறதுனால எல்லா மாவையுமே மொத்தமாகவே முறுக்கு ரெடி பண்ணிட போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக சலிச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் தனியாக முறுக்கு செய்கிறீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமான அளவில் போட்டுக்கிட்டு சிரமப்படாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் செஞ்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா மாவையுமே நான் உங்களுக்கு சலிச்சுட்டு காமிக்கிறேன். அந்த சலிக்கும் போது அந்த சல்லடையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க 1-2 அரிசி வந்து அரைப்படாமல் சின்ன சின்ன ஏதாவது பார்ட்டிகிள்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுனாலும் உங்களுக்கு முறுக்கு எண்ணெயில் போடும்போது டப்புன்னு உங்கள் மேலே வந்து எண்ணெய் தெரிச்சிரும். அதுக்காக தான் நம்ம சலிச்சுக்கிறோம். கட்டாயம் எல்லா மாவையுமே சலிச்சுட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஸ்டோர் பண்ண மாவில் வந்து நீங்கள் எப்போ வேணுமோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம முறுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எல்லா மாவையுமே சலிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ மொத்தமாக எல்லா மாவையும் சலிச்சு முடித்த பிறகு நம்ம இந்த முறுக்கில் வந்து வேறு பெருசாக காரத்துக்கெலாம் எதுவும் சேர்க்க மாட்டாங்க. தேன்குழல் முறுக்கில் அரிசியும் உளுந்தும் மட்டும்தான். ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் இந்த தடவை தீபாவளிக்கு முறுக்கு ரெடி பண்ணி பாருங்கள். மற்ற முறுக்கு வகைகளை விட இந்த செட்டிநாடு ஸ்பெஷல் தேன்குழல் முறுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லா மாவையுமே நம்ம இது மாதிரி சலிச்சு ரெடி பண்ணியாச்சு. இப்போது இதில் நாம் வந்து எள்ளு மட்டும் நான் சேர்த்துக்க போகிறேன். வெள்ளை எள்ளு, நீங்கள் கருப்பு எள்ளோ வெள்ளை எள்ளோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். நான் இன்றைக்கி ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு எள்ளு மட்டும் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். தேவையில்லைன்னா நீங்கள் இது கூட சேர்க்க தேவையில்லை. அடுத்ததாக இதில் நம்ம
கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் பவுட்ரு பெருங்காயம் சேர்க்குறதா இருந்தால் கூட இதே மாதிரி ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு எடுத்துகிட்டு அதில் ஒரு 3/4 மட்டும் சேர்த்துருக்கேன். 3/4 வாசி மட்டும், ஒரு கைப்பிடியில் 3/4 வாசி மட்டும் சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டு உப்பு வந்து நான் மிச்சம் வச்சுட்டேன். ஏன்னா 1.5 கிலோ அரிசி போடும்போது உங்களுக்கு அந்த ஒரு கைப்பிடி உப்புங்கிறது சரியாக இருக்கும். நம்ம கொஞ்சம் அதை விட கம்மியாக தான் இன்றைக்கி அரிசி எடுத்திருக்கோம். அப்படிங்கிறதுனால நான் ஒரு கைப்பிடி உப்பில் 3/4 வாசி மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி இந்த உப்பையும் பெருங்காயத்தையும் நம்ம நல்லா கரைச்சிட்டு அந்த கரைச்ச தண்ணியை தான் நம்ம இந்த முறுக்கு மாவில் சேர்த்து நம்ம பிசைஞ்சுக்க போகிறோம். இந்த மாதிரி செய்யும்போது அந்த பெருங்காயமோ இல்லை உப்போ மாவில் வந்து ஒரு இடத்துல மட்டும் அதிகமாக ஒரு இடத்துல கம்மியாக இல்லாமல் நமக்கு எல்லா இடத்துலையும் ஈவனாக கலந்து வரும். அதுக்காக தான் நம்ம தண்ணியில் கரைச்சிட்டு நம்ம முறுக்கு மாவில் சேர்த்து நம்ம இதை பிசைஞ்சுக்க போகிறோம். இப்போ இந்த எள்ளு சேர்த்துருக்கோம் இல்லையா, ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த உப்பும் பெருங்காயமும் கரைச்சி வச்சுருக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இப்போ மாவை பிசைஞ்சுக்கலாம். மாவு வந்து ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது, நல்லா வெண்ணெய் மாதிரி இருக்கணும். வெண்ணெய் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த மாதிரி நல்லா வெண்ணெய் மாதிரி நல்ல சாஃப்டாக இருக்கணும் மாவு. அதனால் நல்லா தாராளமாகவே தண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக லிக்விட் ஆகிடாமல் நல்லா வெண்ணெய் மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த தேன்குழல் முறுக்கு வந்து அந்த அச்சில் போட்டு நீங்கள் பிழியும் போது நல்லா ஸ்மூத்தாக உங்களுக்கு பிழிய வரும். இப்போ நீங்கள் தண்ணி அடுத்தடுத்து சேர்க்கும் போதும் இந்த உப்பு பெருங்காயம் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கிண்ணத்தில் அந்த தண்ணியை ஊற்றி அதுக்கப்புறம் அந்த தண்ணியை இந்த மாவில் சேர்த்து நீங்கள் பிசைஞ்சுக்கிட்டே வாங்க. அப்போ உங்களுக்கு எல்லா உப்புமே கரைஞ்சி உங்களுக்கு மாவில் எல்லா பக்கமும் ஈவனாக உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி சேர்த்து மொத்த மாவையுமே நான் பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். மாவு நல்ல தளர்வாக இருக்கணும், நல்ல வெண்ணெய் மாதிரி இருக்கணும். அது மாதிரி நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. நான் ஃபைனலாக உங்களுக்கு பிசைஞ்சிட்டு மாவு எப்படி இருக்குது அப்படிங்கிற பதத்தையும் உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லா மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதே மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மாவு எப்படி இருக்குன்னு. நீங்கள் கையில் ஈரம் தொட்டுக்கிட்டு இந்த மாவை எப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வெண்ணெய் போல் இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வலுவலுன்னு இருக்கணும் அந்த மாவு. இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்போது முறுக்கு அச்சு ரெடி பண்ணிக்கலாம். முறுக்குக்கு இந்த மாதிரி ஹோல்ஸ் உள்ள அச்சு எடுத்துக்கோங்க. முறுக்கு பிடியில் அதை போட்டு நல்லா ஃபிட் பண்ணிக்கோங்க. இப்போ கையில் தண்ணியை தொட்டுக்கிட்டு இந்த மாவை நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த மாவு அவ்வளோவா கையில் ஒட்டாது. நல்லா வலுவலுன்னு வெண்ணெய் மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு கையில் அந்த அளவுக்கு ஒட்டாது. நல்லா கையை ஈரம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி மாவை எடுத்து அந்த முறுக்கு குழல் இருக்கு இல்லையா, அதோட சைஸுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. எனக்கு நல்லா 2 கைப்பிடி மாவு இது பிடிக்குது. நான் 2 கைப்பிடி எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன். இப்போது நம்மளுடைய முறுக்கு மாவு ரெடி பண்ணிட்டோம். இனிமேல் எண்ணெயை காய வச்சு நம்ம முறுக்கை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாவு நீங்கள் காஞ்சி போயிடாமல் இருக்கிறதுக்கு ஒரு துணி போட்டு மூடி வச்சுக்கோங்க, ஈர துணி போட்டு. இப்போ பாருங்கள், லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், நம்மளுடைய முறுக்கு அழகாக இறங்கி வருது பாருங்கள். அந்த தேன்குழல் முறுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக உங்களுக்கு அந்த அச்சில் வச்சு பிழிய வரணும். இப்போ இந்த மாவு நம்ம ஒவ்வொரு முறுக்காக ரெடி பண்ணுறதுக்குள்ளே காஞ்சி போயிடாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஈர துணி போட்டு கவர் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெயை காய வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி முறுக்குக்கு கடலை எண்ணெயில் தான் செய்ய போகிறேன். நீங்கள் கடலை எண்ணெய் செய்யலாம், உங்களுடைய விருப்பம்தான். தேங்காய் எண்ணெயில் செஞ்சாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலான குக்கிங் ஆயில், ரிஃபைண்ட் ஆயில் எதில் வேணாலும் செஞ்சுக்கலாம். எண்ணெயை சேர்த்து காய வச்சுக்கோங்க. முறுக்கு செய்யும் போது நல்ல ஒரு உச்சி வெயிலில் செய்யாமல் நீங்கள் வெயிலுக்கு முன்னாடியோ பின்னாடியோ செஞ்சிங்கன்னா உங்களுக்கு முறுக்கு வந்து ரொம்ப செவந்து போகாமல் வரும். அந்த டிப்ஸும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி கரண்டியில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு முறுக்கை பிழிஞ்சு இந்த எண்ணெயில் போட்டு அப்படி கூட செய்யலாம். நான் இன்றைக்கி டேரெக்டாக தான் எண்ணெயில் பிழிஞ்சு விட போகிறேன். தேன்குழல் முறுக்கு அப்படி தான் செய்வாங்க, டேரெக்டாக தான் எண்ணெயில் பிழிஞ்சு விடுவாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சான்னு கொஞ்சமாக மாவு போட்டு செக் பண்ணி பாருங்கள். நல்லா காஞ்ச அந்த மாவு டக்குன்னு மேலே எழும்பி வருது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கணும். இந்த மாதிரி காஞ்ச பிறகு நம்ம முறுக்கை வந்து பிழிய ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் டேரெக்டாக எண்ணெயில் பிழிஞ்சு விட்டுற வேண்டியதுதான். தேன்குழல் முறுக்கு எப்போவுமே டேரெக்டாக எண்ணெயில் தான் பிழிவாங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறுன்னு நமக்கு இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு கரண்டியை திருப்பி வச்சு, இந்த ஜல்லி கரண்டி இருக்கு இல்லையா, அதை திருப்பி வச்சு அதில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே முறுக்கை சுற்றிட்டு அந்த கரண்டியை மெதுவாக எண்ணெயில் திருப்பி போட்டு கூட நீங்கள் முறுக்கு ரெடி பண்ணிக்கலாம். முறுக்கை எண்ணெயில் போட்ட உடனே பிழிஞ்சு விட்ட உடனடியாக கரண்டி வச்சு கலந்து விடாதீங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அது கொஞ்சம் அந்த சலசலப்பு அடங்கின பிறகு நம்ம அதை வந்து திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு நீங்கள் அடுத்த முறுக்கை நம்ம பிழிஞ்சு விட்டுடலாம். இந்த முதல்ல பிழிஞ்ச முறுக்கு வந்து அது ஒரு பக்கம் அப்படியே வெந்துட்டு இருக்கட்டும்.
பாருங்கள், அந்த தேன் குழல் முறுக்கு அப்படிங்கிறது அந்த குழல் வந்து இப்படி அருந்து போகாமல் அப்படியே ஸ்மூத்தாக வரணும். அது மாதிரி வந்தால் தான் நமக்கு முறுக்கு வந்து மாவு பதம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், நல்லா திருப்பி திருப்பி விட்டு 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக வேக வச்சு எடுத்துக்கலாம். முறுக்குடைய கலர் மாறாத அளவுக்கு எண்ணெயை வந்து ரொம்ப காய விட்டுடாதீங்க. நல்லா காஞ்ச பிறகு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கடைசி வரைக்கும் எண்ணெய் அந்த மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். முறுக்கு பிழியறதுக்கான அந்த பாத்திரம் பார்த்திங்கன்னா நல்லா அடிகனமான இந்த மாதிரி அகலமான கொஞ்சம் பரவலான பாத்திரமாக இருக்கணும். குழிவான கடாயிலெல்லாம் நீங்கள் முறுக்கு பிழிஞ்சிங்கன்னா ஒன்றா செய்கிறதுக்கு லேட் ஆகும். முறுக்கும் உங்களுக்கு அந்தளவுக்கு ஷேப்பாக வராது. இப்போ பாருங்கள், முதல்ல போட்ட முறுக்கெல்லாம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் இடம் இருந்ததுன்னா நம்ம அடுத்த முறுக்கு கூட நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போது நம்ம சொன்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் இதே மாதிரி முறுக்கு ரெசிபி செஞ்சு பாருங்கள். நிறம் மாறாமல் நல்லா செவந்து போகாமல் நல்லா வெள்ளை வெள்ளையர்னு சூப்பரான தேன்குழல் முறுக்கு உங்களுக்கும் ரெடி பண்ண வரும். இதே மாதிரி டிப்ஸ் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் இடம் இருக்குது. நான் இன்னொரு முறுக்கையும் பிழிஞ்சு விட்டுட்டு நம்ம முதல்ல பிழிஞ்ச முறுக்கு பாருங்கள், அந்த எண்ணெயோட சலசலப்பு அடங்கிருச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதை நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிடலாம் எண்ணெயிலேருந்து. பாருங்கள், நல்ல கிறிஸ்பியான அதே சமயம் நிறம் மாறாத நல்ல வெள்ளையான தேன்குழல் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது அடுத்தடுத்த முறுக்கு நீங்கள் பிழிஞ்சு விட்டுட்டு பாருங்கள், முதல்ல பிழிஞ்ச முறுக்கு நமக்கு வேக ஆரம்பிச்சிடும். அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்படி நீங்கள் ஒரு முறுக்கு பிழியும் போது ஃபஸ்ட்டு பிழிஞ்ச முறுக்கை நீங்கள் எடுத்துக்கிட்டே வரத்துக்கு உங்களுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். எண்ணெயோடைய சூடை கூடவோ குறைச்சோ வைக்காதீங்க. எண்ணெய் ரொம்ப கம்மியான சூடில் இருந்தால் உங்களுக்கு முறுக்கு வந்து எண்ணெயை குடிக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப நேரம் அதில் இருந்து எண்ணெயை குடிக்க ஆரம்பிச்சிடும். நல்ல முறுக்கு எண்ணெய் வந்து உங்களுக்கு சூடான பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் அடுத்தடுத்த முறுக்கு பிழிஞ்சிட்டே இருக்கலாம். ஒரு முறுக்கு பிழியும் போது ஃபஸ்ட்டு பிழிஞ்ச முறுக்கு பாருங்கள், அந்த எண்ணெயுடைய சலசலப்பு அடங்கி அப்படியே மிதந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அதை எண்ணெயிலேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான தேன்குழல் முறுக்கு இதே மாதிரி நான் சொல்லியிருக்கிற டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி இந்த தடவை தீபாவளிக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் சூப்பராகவே வரும். இதே மாதிரி ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பக்குவமான செட்டிநாடு அதிரசம் எப்படி செய்யணுங்கிற வீடியோ நம்ம சேனலில் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் 4 Star Studios சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.